இன்றைக்கி என்னமோ தெரியல, நான்வெஜ்ஜு செய்ய வேணாம், வெஜ்ஜு செய்யலாம் அப்படின்னு சொல்லி காலையிலே தோணிடுச்சு. சரி, அதனால் வெஜ்ஜில் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாம். வெஜ்ஜுலேயும் ரொம்ப சிம்பிளாக சாம்பார் வச்சோன்னா நம்ம மனசாட்சி நமக்கே உறுத்தும் போல இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. பாவம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி வெஜ்ஜில் பருப்புண்டை குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு 1/2 டம்ளர், துவரம்பருப்பு 1/2 டம்ளர் ஊற வச்சுட்டு அதை ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா மிக்சியில் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி, பூண்டு, மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி உப்பு கலந்து வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இட்லி பானையில் கொஞ்சம் நேரம் லைட்டாக மட்டும் ஒரு ஹாஃப் பாயில் ஆகிற அளவுக்கு ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம குழம்பு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே வந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே புளித்தண்ணி ஊற்றிட்டு இந்த உருண்டைகளையும் போட்டுட்டு உருண்டையில் கொஞ்சம் டேஸ்ட் ஏறினதுக்கப்புறம் தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றிடுவேன். நான் இந்த மெத்தடில் தான் இது வரைக்கும் வச்சிட்ருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். புளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும்.